கேரளா நிலச்சரிவில் சிக்கி 159 பேர் உயிரிழந்துள்ள நிலையில் மேம்பாடி பகுதியில் உள்ள மருத்துவமனையிலிருந்து செய்தியாளர் கார்த்திக் நம்மோடு தற்போது இணைந்திருக்கிறார். அங்குள்ள கள நிலவரங்களை கார்த்திக்கிடம் கேட்டு பெறலாம். வணக்கம் கார்த்திக். தற்போது மேம்பாடி பகுதியில் உள்ள மருத்துவமனையில் எவ்வளவு பேர் சிகிச்சையில் இருக்கிறார்கள்? அங்குள்ளவர்கள்லாம் என்ன சொல்றாங்க? அது குறித்தான கள நிலவரங்கள் என்னவாக உள்ளது? வணக்கம். மேப்பாடி அரசு மருத்துவமனையில் சூரல்மலையில் மீட்கப்படக்கூடிய அனைத்து உடல்களுமே ஆம்புலன்ஸ் வாயிலாக கொண்டு வரப்படுகிறது. நூற்றுக்கணக்கான ஆம்புலன்ஸ்கள் வரிசையாக வந்து கொண்டிருக்கிறது. அந்த ஆம்புலன்ஸ்கள் வரிசையாக வருவதற்காக தனியார் அமைப்புகள் மற்றும் அரசியல் கட்சியினர் போன்ற பல்வேறு வரிசையாக நேரடியாக பார்த்தீங்கன்னா சாலையில் முழுக்குமே, அதாவது பார்த்தீங்கன்னா அந்த சூரல்மலையிலிருந்து வரக்கூடிய மேப்பாடி சாலையில் இருக்கக்கூடிய ஒரு 2 கிலோமீட்டருக்கு வரிசையாக நின்றிருக்கிறார்கள். வரிசையாக நின்று மற்ற வாகனங்களை வேகமாக இயக்குறாங்க. அவங்களை அனுப்பிவிட்டு வரக்கூடிய ஆம்புலன்ஸை உடனே, அதாவது அதில் உயிரிழந்த உடல்கள் வரலாம், இல்லை உயிருக்கு போராடக்கூடிய நபர்கள் வரலாம். ஏன்னா இப்போ அந்த சூரல்மலை பகுதியில் பார்த்தீங்கன்னா முண்டகைங்கிற பகுதியில் தனியார் கம்பெனியை சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட உடல்கள் கிடைச்சிருக்கு. அவங்க ஹிந்தி மொழி பேசக்கூடியவங்க, இது மாதிரி உடல்கள் கிடைத்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவ்வாறு இருக்கக்கூடிய உடல்களும் தற்போது வந்து கொண்டிருக்கிறது. ஏற்கனவே 159 பேர் உயிரிழந்ததாக அதிகாரப்பூர்வமாக கேரளா அரசாங்கம் தெரிவிச்சிருக்கு. மேலும் ஏற்கனவே 100 பேருடைய உடல்கள் பிரேத பரிசோதனை முடிந்து அடையாளம் காணப்பட்டு அவர்கள் உடல்கள் நேற்று இரவிலிருந்து கொடுக்கப்பட்டு வருகிறது. 2 சக்கர வாகனமாலும் சரி, தனியார் வாகனங்கள் எதுவாக இருந்தாலும் மருத்துவமனை வளாகத்துக்குள்ள அனுமதிக்கிறது இல்லை. அரசு சம்பந்தப்பட்ட வாகனங்கள் மட்டும்தான் உள்ளே அனுமதிச்சுட்டு இருக்காங்க. மேலும் மருத்துவ குழுக்கள் தமிழ்நாடு, கேரளா போன்ற பல்வேறு பகுதிகளில் இருந்து மருத்துவ குழுக்கள் வந்திருக்காங்க. அவர்கள் இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு தேவையான சிகிச்சையை வழங்கிட்டு இருக்காங்க. குறிப்பாக கோவையிலிருந்து பார்த்தீங்கன்னா நேற்று அந்த உடல்களை வைக்கக்கூடிய ஃப்ரீசர் பாக்ஸ், அந்த பாக்ஸ்கள் கொண்டு இப்போ அரசு மருத்துவமனையில் வச்சுருக்காங்க. உடல் அடையாளம் தெரியாத உடல்களை அந்த இடத்துல பதப்படுத்துவதற்காக அந்த பாக்ஸில் வைப்பதற்கான உதவிகளும் செஞ்சுட்டு இருக்காங்க. தமிழகத்திலிருந்து வரக்கூடிய உதவிகள் மற்றும் நீலகிரியிலிருந்து வந்த மருத்துவ குழு ஆகியோர் இந்த மருத்துவமனையிலே முகாம்கள் அமைத்து சிகிச்சை அளிச்சிட்டு இருக்காங்க. முழுவதுமாகவே இந்த மருத்துவமனை முழுவதும் இந்த மேப்பாடி மற்றும் சூரல்மலை பகுதியில் இந்த நிலச்சரிவில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிகிச்சை அளிக்கும் மிகப்பெரிய ஒரு முக்கிய தீவிர சிகிச்சை மையமாகவே செயல்பட்டு இருக்கு. அதிகாரிகள் மற்றும் அரசியல் கட்சியினர் வந்த மையமாக இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. உடல்கள் ஒருவேளை நம்ம உடன் இருந்தவங்க இறந்து விட்டார்களா, ஏன்னா பல்வேறு பகுதிகளில் இருந்தவங்க, வெளிநாடு சென்றவர்கள், வெளி மாவட்டத்தில் வேலை பார்க்குறவங்க, இவங்க எல்லாருமே ஓடோடி வரக்கூடிய காட்சிகள் நம்மளால் பார்க்க முடிகிறது. மிகவும் பரபரப்பாக இருக்கக்கூடிய பகுதியாக இந்த மருத்துவமனை வளாகம் மாறி இருக்கு. போலீசாரும் தன்னார்வலர்களும் மாறி மாறி இந்த பகுதியில் வேலை செஞ்சு கொண்டிருக்கிறார்கள். சுழற்சி முறையில் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். உடல்களை ஒரு பக்கம் மீட்கப்பட்டு மிக தீவிரமாக, அதாவது 15 கிலோமீட்டர் தூரத்திலிருந்து அந்த உடல்கள் கொண்டு வரப்படுகிறது. மேலும் அவர்களை, அந்த உடல்களை பாதுகாப்பாக மிக விரைவாக அந்த மருத்துவமனை வந்தடைவதற்காக அனைத்து பணிகளையுமே இங்கே இருக்கக்கூடியவர்கள் செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த காட்சிகளை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். மேலும் மருத்துவமனை வளாகம் முழுவதும் சூழ்ந்த வண்ணமாக கூட்டல் மக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய காட்சிகளை நம்மளால் பார்க்க முடிகிறது. நிறைய பேர் அவர்கள் உடல்களை அடையாளம் காணப்பட முடியவில்லை. அடையாளம் தெரிந்தாலும் அவர்கள் அவருடைய இறுதிச் சடங்கை செய்வதற்கான அந்த வழிமுறைகளையும் அரசாங்கம் இன்னும் எளிதப்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கைகள் அவங்க வச்சிருக்காங்க. உதாரணத்துக்கு மேப்பாடி பகுதியில் இருக்கிறவங்களோட உடல்கள் மேலூர் சொல்லக்கூடிய அந்த பகுதிக்கு, அதாவது 40 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் அந்த உடல்கள் அடித்து செல்லப்பட்டதாகவும், அங்கிருந்து உடல்களை அந்த பகுதியில் கூடிய அரசு மருத்துவமனையில் வச்சிருக்காங்க. அங்கிருந்து நாங்கள் எந்த பகுதியில் இறுதிச் சடங்கு செய்வதற்கான மருத்துவமனைக்கு எங்கள் அந்த உடல்களை இங்கே கொண்டு வரணுங்கிற மாதிரி கோரிக்கைகள் வச்சிருக்காங்க. தொடர்ச்சியாக மருத்துவமனையில் ஒரு பக்கம் சிகிச்சை, ஒரு பக்கம் மீட்கெடுக்கப்பட்ட உடல்களுடைய பிரேத பரிசோதனை, அந்த உடலிடம் உறவினரிடம் ஒப்படைக்கிறது, அடையாளம் காண்பது போன்ற பல்வேறு பணிகள் இந்த பகுதியில் நடந்துட்டு இருக்கு. மருத்துவ குழு, கேரளாவை சேர்ந்தவர்கள், நம்ம தமிழகத்தை சேர்ந்தவர்கள் என்ற பல்வேறு குழுக்கள் இங்கே வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. வரக்கூடியவர்களுக்கு சிகிச்சை ஒரு பக்கம், வரக்கூடியவர்கள் பிரேத பரிசோதனை பக்கம் என தீவிரமாக பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. தொடர்ந்து கேரளா வயநாட்டில் 2வது நாளாக மீட்பு பணிகள் தீவிரமாக நடைபெற்று வரும் நிலையில் மேப்பாடி பகுதியில் உள்ள மருத்துவமனையிலிருந்து நமது செய்தியாளர் கார்த்திக் நம்மோடு வழங்கிய தகவல்களை நாம் கேட்டோம். நன்றி கார்த்திக். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.